ஹாய் ஹலோ யூஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 2026 எலெக்ஷனுக்கான தேர்தல் பணிகள் அப்படின்றத ஒவ்வொரு கட்சியுமே பார்த்தோம் அப்படின்னா புயல் வேகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு பக்கத்தில் திமுக, இன்னொரு பக்கத்தில் அதிமுக, தாவேகா, நாத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 முனைகள்லையும் 4 கட்சிகள், கூட்டணி கட்சிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு பக்கத்துல உறுதியான கூட்டணியா பார்க்கப்படும் போது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த சலசலப்புகள் அப்படின்றது எழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி போட்டு அதுல அண்ணா பெரியார் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு விமர்சனம் பண்ற மாதிரி வீடியோ போட்டது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய அமித்ஷா வந்துட்டு அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாம் பொதுவா யாரையோ சொல்ற மாதிரி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை குறிப்பிடாம சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு தொடர்ந்து நெருடல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்குது பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக முழு மனசோட பாஜக கூட்டணியில இல்லையா, இன்னொரு பக்கத்துல திரைமறைவுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா இருக்கு இல்லையா. ஸோ விஜய்க்கு வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி தரதுக்கு கூட ரெடி. பட் இப்போதைக்கு அதை பத்தி எதையும் பேச வேணாம், எலெக்ஷன் டைம் நெருங்கட்டும், பாஜகவை கழட்டி விட்டு தாவேகாவை கூட்டணிக்குள்ள இழுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எது உண்மை, அதை தாண்டி பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் அந்த டைம்ல வந்துட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அதிமுகவுடைய முகங்களா பார்க்கப்பட்டவங்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை விமர்சனம் பண்ணி பேசினது அப்படின்றது அதிமுக ரசிகர்கள், அதிமுக தொண்டர்கள் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கொந்தளிப்பு இருக்கு இல்லையா, அந்த கொந்தளிப்பினுடைய பிரதிபலனாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி அப்படின்றத பாஜக இழந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நடந்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இதெல்லாம் வந்துட்டு 2 கட்சிகளுமே தனித்தனியாக தான் போட்டி அப்படின்றத போட்டாங்க. ஸோ அதில் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 கட்சிக்குமே வெற்றி அப்படின்றதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2026 தேர்தலையுமே வந்துட்டு பாஜகவோடலாம் கூட்டணி கிடையாது அப்படின்றது தான் அதிமுகவுடைய ஸ்டாண்டாக இருந்துச்சு. நம்ம தனிச்சு நின்னே பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் பாஜகவோட கூட்டணி அப்படின்றது வச்சதுனால தான் நமக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் கூட விழலை அப்படின்றதுனால இந்த டைமும் தனிச்சு களமிறங்கல அப்படின்றத தான் அதிமுக இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பட் பாஜக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருடைய மகன், உறவினர்கள், இவங்க ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் வச்சு மிரட்டி அடிப்படையை வச்சுதான் கூட்டணிக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அதனுடைய விரக்தியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள்ல தெரியுது அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள்ள இருக்கும்போது அதிமுக தலைமையில தான் கூட்டணி, அதிமுக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முடிவு செய்யும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தொடர்ந்து அதிமுக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படிலாம் கிடையாது, இந்த ஆட்சி அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயக ஆட்சி வந்துட்டு அமையும், அதுல பாஜகவுடைய பங்களிப்பும் வந்துட்டு இருக்கும், நாங்க முதலமைச்சர் யாரு அப்படின்றத முடிவு செய்வோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பாஜக சார்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் அதிமுக தலைமைக்கு தொடர்ந்து அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத எந்த ஒரு பாஜகவினுடைய தேசிய தலைவருமே இதுவரைக்குமே உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு பேட்டி கூட தரல அப்படின்னே சொல்லலாம். ஆட்சி அமையும், ஆட்சியில பங்கு இருக்கும், ஆட்சி அமையும், ஆட்சியில பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிச்சாலுமே அதிகாரத்துல பங்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அமைச்சரவையில இடம் கொடுக்கறதோ இல்லை வந்துட்டு முக்கியமான பதவிகள் கொடுக்கறதோ அந்த மாதிரி எந்த ஐடியாலையுமே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இதனால தான் வந்துட்டு 2 கட்சிகளுக்கும் அப்பப்போ வந்துட்டு விரிசல் ஏற்படக்கூடிய அளவுக்கு சலசலப்பு, கருத்து வேறுபாடு அப்படின்றதும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனுடைய உச்சகட்டமாக போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயக்குமார் மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்துட்டு சட்ட ரீதியாக அதை பார்த்துக்கலாம், நம்ம வந்துட்டு இவங்க சொல்றதுக்கெல்லாம் அடிமணிஞ்சு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இவங்க நம்ம தலைமையில ஏறி ஆடதான் செய்வாங்க, துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கல அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற
இடம் தெரியாமல் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லி எச்சரித்ததுனால இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கன்ஃபியூஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி பாஜகவுடைய கூட்டணி அப்படின்றத முடிச்சுட்டு வெளியே வந்து தனியாக நின்றலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்றதுனால தாவேகா இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அப்படின்றத அமைச்சோம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே பாஜக திமுக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சியையும் ஒரே ஸ்டாண்ட்ல தான் வச்சு பார்க்குறாங்க. ஸோ அவங்க பாய்சன்னா நீங்க என்ன பாயாசமா, நீங்களும் அதே பாய்சன் தான் அப்படின்ற மாதிரி அதிரடியான கருத்துக்களை ரெண்டு கட்சிகளுக்கும் எதிராக தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதிமுக பக்கமா தாவேகா இது வரைக்கும் எந்த பெரிய தாக்குதல்களையும் வைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றத கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் ஆல்ரெடி பேசி பார்த்த சுச்சுவேஷன்ல திடுதிப்புன்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல, அதாவது இன்னும் எலெக்ஷன் வரதுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் மாதிரியான டைமிங் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு வருஷம் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த 6 மாசம் அடுத்து ஒரு 5 மாசம் மேல தான் வந்துட்டு எலெக்ஷன் வரும். ஸோ இந்த இயர் எண்டு ஒரு ஜனவரி பிப்ரவரியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக திடுதிப்புன்னு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பாஜகவை கழட்டி விட்டு தாவேகாவோட கை கோர்த்து அரசியல் களம் அப்படின்றத ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாவேகாவும் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற ஆப்ஷன் இல்லாதனால கூட்டணிகளுக்கான கட்சி இருக்கு இல்லையா, கூட்டணிக்கான கட்சிகள் அப்படின்றது இல்லாததுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திமுக கிட்ட அதனுடைய கூட்டணி கட்சிகள்னு சொல்லக்கூடிய விசிகாவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல கட்சிகள் வந்துட்டு 2026 எலெக்ஷன்ல எங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்கிறதுனால பல கட்சிகள் கூட்டணியை உடைச்சிட்டு வந்து தாவேகா கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2026 எலெக்ஷன் பல உச்சகட்ட திருப்பு முனைகளை உள்ளடக்கிய ஒரு எலெக்ஷனா இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக கூட்டணியில தொடர்றதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா பாஜகவை கை கழுவிட்டு தாவேகாவோட கூட்டணி போட்டு அவங்க எலெக்ஷன் அப்படின்றத ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.